என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு வீட்ல மாவு இல்லையே, என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த அவல் வச்சு இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்துல 100 கிராம் ரவை சேர்த்துட்டு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் அவலை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தயிர், ரவை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கேரட், பீன்ஸ், பொடியா கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்ல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து ஸ்பூன்லயோ கரண்டிலையோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியா வெந்ததுக்கு அப்புறம் இதை சட்னியோட வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.